ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது நான் கடையில் தான் வாங்கி வச்சுருக்கிறேன் அரிசி மாவு. அதை நான் சலிச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றியும் பிசையலாம். நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. பிசைஞ்சிட்டு உடனே நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கையிலலாம் எங்கள் பாட்டி இந்த கொழுக்கட்டையை அடிக்கடி செய்வாங்க. நாங்கள் லீவுக்கு போயிருக்கையிலலாம் எங்கள் பாட்டி இந்த கொழுக்கட்டையை தான் செய்வாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாவை பிசைஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு கை உருட்டி கொடுத்துருவாங்க. எல்லோரும் உட்காந்து உருட்டுவோம். அது ஒரு காலம். நாங்கள் 90s கிட்ஸு தான். அப்போ எல்லோரும் சேர்ந்து இருக்கிறப்ப இந்த கொழுக்கட்டை செய்யலை நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே ஒவ்வொருத்தராக உருட்ட ஆரம்பிப்போம். அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை கையால் உருட்டி சேர்த்துக்கலாம். நான் நீளமாக உருட்டிக்கிறேன். நீங்கள் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு கடாயில் ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கொழுக்கட்டையை அதில் உள்ளே சேர்த்துக்கங்க. இப்போ உருட்டின கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. சிம்மில் வைக்கையில் இந்த கொழுக்கட்டை வெந்து இப்படி மேலே எலும்பி வரும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் கரண்டியை போட்டுறாதீங்க. இப்போ மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு அடியில் லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ அடியில் ஒட்டாது. எல்லா கொழுக்கட்டையும் ஈவனாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான் கிளறி விடணும். கிளறிட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுவோம். இப்போ நான் கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 1 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு சீனி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அது இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் இனிப்பு கம்மியாக சேர்க்கணுன்றதுக்காக 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன். வெல்லமும் 1 கப்புக்கு 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் திருவின தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் திருவின தேங்காய் பூ தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா அந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும். ஒரு கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி இருந்தாலும் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கரண்டியால் திரும்பவும் கலக்கிடுங்க. கலக்கிட்டு பரிமாற வேண்டியது தான். இந்த அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.